இது ஆவிக்குரிய திருப்தியாகும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை, அந்த திருப்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்திலும் மாதத்தின் தேவனுடைய கிருபை நம்ம இருந்ததா, அப்படி தேவன் கிருபையினால நம்ம திருப்திப்படுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன், நம்ம இந்த வருஷத்துல தேவனுடைய கிருபை நமக்கு எல்லாத்தையும் போதுமானவங்க திருப்தியானவங்க இருந்தது எங்களுக்கு அடையாளமாக தேவன் சாட்சியாக வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுண்டு மகிழ்படி காலையில எங்களை உங்களுடைய கிருபை திருப்தி ஆக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய கிருபையினால் காலைகள் நிரப்பித்து இந்த வருடத்தில் நமக்கு தேவ கிருபையினால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை திருப்திப்படுத்தும்படியாக தேவ கிருபையால் நம்ம நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் காலை கிருபை பெற்றுக் கொண்டோம். கிருபையினால் நிலைத்திருக்கிறோம். கிருபையினால் தாங்கப்பட்டோம். கிருபையினால் காக்கப்பட்டோம். கிருபையினால் செயல்பட்டோம். கிருபையினால் விடுவிக்கப்பட்டோம். கிருபையினால் விடுதலை பெற்றோம். கிருபையினால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் தேவன் காலையில் அளித்த கிருபையை நம்ம பார்க்கிறோம். காலையில் உங்கள் கிருபை புதிதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாது உங்களுடைய கிருபையா இருக்கிறது. இதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்த ஆவிக்குரிய திருப்தியா, ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் கிருபை தான். கிருபையில் மட்டும் செய்யணும். அது அதிகாலையில் அவங்க எழுச்சி நிற்கும் போது அவர் என்ன செய்கிறார், அவர் கண்ணில் கிருபை கிடைக்கும். நோவா கண்ணில் கிருபை கிடைத்தது. மோசைக்கு கிருபை கிடைத்தது, அவன் நிலைத்திருந்தார்கள். தாவீதுக்கு கிருபை கிடைத்தது, நிலைத்திருந்தார்கள். இப்படி சகலத்தையும் தேவன்